என்னடி இது, போனவளுகளா ஆளையே காணும். இவளுக்கு வேலையை செய்ய போனாளுகளா இல்லை ரூமில் போய் படுத்து தூங்கிட்டாளுகளா? வருவாளுக வருவாளுக, எங்க போயிட போறாளுக? நம்மளை இங்க உட்கார சொல்லிட்டு போயிருக்காளுகள்ல, எப்படியும் வந்துருவாளுக. வேலையை கரெக்டாக முடிச்சிருவாளுகளா? எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிடுவாளுகளான்னு தெரியலையே. என்னடி நீ வேற பயம் காட்டுதே? பயங்காட்டல் அத்தை பாட்டி, எனக்கும் பயமா தான் இருக்கு. இந்த பிள்ளைகள் பாட்டுக்கு போயிருக்காளுக, எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட கூடாதுல்ல. அதெல்லாம் கரெக்டா வேலையை முடிச்சிட்டு வந்துருவாளுக, நீங்க எதுக்கு பயப்படுதீங்க? எல்லாம் சரியா முடிஞ்சா சரிதான். பாஸ், நம்ம எதுக்கு இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கோம்? ஏல நம்பர் 1, எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம் பாஸ் சொல்லுங்க. இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு எதுக்கு ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்லுதல சொல்லுதேன். நம்ம அந்த ஊர்ல இருந்தாதான் அந்த பொம்பளையில நம்மளை போட்டு பாடா படுத்துதாளுக. எந்த ஊருக்கு போனாலும் வந்துருதாளுக. வந்து நம்மளை போட்டு ஒரே இம்சப்படுத்துதாளுக. அடி அடின்னு அடிக்காளுக. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருதாளுக. அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு தான் எங்களுக்கு ஊரை சுற்றி காட்ட இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களோ? எனக்கு இருக்கு பயலுகளே, ஊரை சுத்தி காட்ட வரல, நம்ம தொழிலுக்கு தான் வந்திருக்கோம். தொழிலுக்கா? தொழிலுக்கு எதுக்கு இங்க வரணும்? ஆமா, நம்ம கடத்தல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டனியை திருடி வித்துக்கிட்டு இருக்கோம். அது அந்த ஊர்ல இருந்தோம்னா செய்ய முடியுதா? அவளுக்கு தான் நம்மளை போட்டு பாடா படுத்துதாளுகளே. எங்க போனாலும் வந்துருதாளுக. அதனாலதான் இந்த ஊருக்கு தொழிலை மாத்தி வந்துட்டேன். பாஸ், அப்போனா நம்ம இந்த ஊரில் தான் இருக்க போகிறோமா? ஆமல, இனிமே இந்த ஊர்ல தான் இருந்து தொழில் செய்ய போறோம். என்ன செய்யணும் பாஸ் சொல்லுங்க. முதல்ல ஒரு வீடு எடுத்து கொடுங்க. வீட்டுல தங்கிட்டு அப்புறம் மெதுவா வேலையை பார்ப்போம். வீடு எடுக்கவா? உங்களுக்கு சோறு போட கூட கையில துட்டு கிடையாது. வீடெல்லாம் எடுக்க முடியாது. ரோட்டு காட்டுல தான் தங்கிக்கிடணும். என்ன பாஸ், ரொம்ப குளிருது. இப்படி கொண்டு வந்து ரோட்டில் தங்க வச்சிருக்கீங்க. ஒரு ஹோட்டல்லையாவது ரூம் போடுங்களேன். ரூம் போடலாம் துட்டு கிடையாதுல்ல. ஏதாட்டு ஒண்ணு செய்யணும். யாரையாட்டு கடத்தி கிட்னியை தோண்டி வித்தோன்னு வச்சுக்கோயேன், நல்ல துட்டு கிடைக்கும்ல. அதுக்கு பிறகு ஹோட்டல்ல ரூம் போடுவோம். அது வரைக்கும் ரோட்ல தான் கிடக்கணும். என்ன பாஸ் இப்படி சொல்லுதீங்க? ரோட்லயே கிடக்கணுமா? ஆமல, இனிமே ரோடு தான் வீடு. ஒழுங்க வேலையை பார்த்து வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க. யாரையாவது கடத்தணும் சரியா? காலையில விடிஞ்ச உடனே யாரை கடத்தன்னு திட்டம் போடுங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா அடிச்சு தூக்கிட்டு வந்துருங்க. பாஸ், நீங்கள் ஒரு மயக்க மருந்து கர்ச்சிப் வச்சிருப்பீங்களே, அது வச்சிருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? காலையில தாரேன். எவ்வளையாவது கடத்திட்டு வந்துருங்க சரியா? கிட்னியை தோண்டிடுவோம். சரி பாஸ், இந்த ஊர்ல நம்ம வேலை நல்லா வரணும்னு காலையில போய் பிள்ளையார் கோயில்ல ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கு பிறகு வேலையை ஆரம்பிப்போம் சரியா? செய்யறது கிட்னி திருடுற வேலை, இதுல பிள்ளையாருக்கு தேங்காய் வேறையா? எந்த வேலையா இருந்தா என்ன பாஸ், எல்லாம் ஒரு வேலை தானே. சரியில்ல, என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க. ஆனா தேங்காய் வாங்க கையில துட்டு கிடையாது. ஏதாவது கடையில போய் தேங்காயை களவான்ட்டு வந்து உடைச்சிரு சரியா? அதையும் களை வாங்க தான் செய்யணுமா? நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குல்ல. அந்த ஊர்ல போய் அந்த குண்டம்மாவை கடத்தி கொண்டு கட்டி வச்சிருந்தோம். அவ எப்படியோ தப்பிச்சு போயிட்டா. யாரு காப்பாத்தினான்னு தெரியல. போலீஸ்காரங்க வேற நம்மளை தூக்கிட்டு போய் அடி அடின்னு அடிச்சு ஜெயில போட்டானுங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு தானே இங்க வந்திருக்கோம். எப்படியாட்டு இங்க இனிமேதான் பொழப்ப ஓட்டணும் சரியா? அது வரைக்கும் துட்டுக்கிட்டுன்னு கேட்காதீங்க. சோறு தண்ணி எல்லாம் கேட்க கூடாது. யாரையாட்டு கடத்திட்டு வாங்க. கிட்னியை தோண்டி வித்துட்டு அதுக்கு பிறகு ஆளுக்கு 100 ரூபா தாரேன். பாஸ், 100 ரூபாயை வச்சு என்ன செய்ய? நீ என்னமும் செய்யி, எனக்கு என்ன. 100 ரூபாலாம் வேண்டாம் பாஸ், அதுக்கு பதிலாக நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தா நீ 2000 ரூபாய்க்கு திம்ப. அதெல்லாம் செய்ய முடியுமா? இல்லை பாஸ், திங்க மாட்டேன். நானே குட்டியாக கிடக்க பார்த்தீங்களா? கொஞ்சோண்டு தின்னாலே வயிறு நிறைஞ்சிரும். சரில, இந்த தடவை நம்ம வேலை சொதப்ப கூடாது சரியா? ஒழுங்கா கடத்தணும், கிட்னியை தோண்டணும். ஓகே பாஸ். செல்வி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு செல்வி. எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமாவாம இருக்கு? எனக்கும் பயமா தான் இருக்கு. ஏற்கனவே காலையில இருந்து சாப்பிடாம பசியில கிடக்கும். இதுல இந்த செல்லத்தாய் பாட்டி வேற வந்து இந்த ரூம்ல பேய் இருக்கு, 12 மணிக்கு வரும், அது இதுன்னு கதையை கட்டி விட்டுட்டு போயிட்டு எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. மணி வேற 12 ஆயிட்டு. எந்த நேரத்துலயும் பேய் வந்துருமோன்னு நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு. ராதா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. செல்லத்தாய் பாட்டி நம்மகிட்ட போய் சொல்லுதுன்னு நினைக்கேன். அது என்னத்துக்குமா நம்மகிட்ட வந்து போய் சொல்ல போகுது? இல்ல ராதா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நிம்மி பிள்ளை கூட சுத்திக்கிட்டு அலையுதோம்ல, அதை செல்லத்தாயி பார்த்துருக்கும். இல்லைன்னா இவளுகெல்லாம் போய் ஏதாட்டு சொல்லி கொடுத்துருப்பாளுங்க. அதனால நம்மளை பழி வாங்குறதுக்கு இப்படிலாம் செய்யுதோ? சாச்சா, இந்த நிம்மி பிள்ளை விஷயம் எதுவுமே செல்லத்தாய் பாட்டிக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் இந்த ஊர்க்காரிக சொல்றத செல்லத்தாயக்கா நம்பவும் செய்யாது. அவங்க நடந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. 13ஆம் நம்பர் வீட்டுல பேய் இருக்குன்னு. அதை கேட்டுட்டு வந்து சரி பாவமேன்னு நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க நம்மளுக்கு நல்லது தானே செய்தாங்க. அப்போ உண்மையாவே இந்த ரூம்ல பேய் இருக்கோ? அப்படித்தான் நினைக்கேன் செல்வி. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. பாத்தியா, இந்த ரூமே எப்படி ரொம்ப அமைதியா
தலைவர் அப்பமே சொன்னாரு 13ஆம் நம்பர் ரூம் உனக்கு தான், 13ஆம் நம்பர் ரூம் உனக்கு தான். எனக்கு சந்தேகம் வராம போயிட்டே. இப்படி வசமா வந்து சிக்கிக்கிட்டோமே. இப்ப இந்த பேயிட்டு இருந்து எப்படி தப்பிக்க? இந்த கூட்டம் வேற அது பாட்டுக்கு தூங்கிட்டு கிடக்கு. பாரு, இந்த கிழவன் கிழவி மீனுக்குட்டி நம்ம பிள்ளைகளு அந்த நிம்மி பிள்ளை எல்லாம் தூங்கிட்டு கிடக்காங்க. நம்ம 2 பேரும் மட்டும்தானே முழிச்சு கிடக்கும். பேய் வந்தாலும் நம்ம 2 பேரையும் தானே முதல்ல கடிக்கும். செல்வி, பேசாம நம்ம 2 பேரும் ராத்திரி பூரா கட்டில் கடியில போய் படுத்துக்கிடுவோமா? பேய் வந்து பார்த்துட்டு ஏமாந்து போயிரும்ல. சரி சரி, அப்படியே செய்யுவோம். எனக்கும் அதான் சரின்னு படுது. பேய் வந்து பார்க்கும்போது நம்ம கண்ணில் தெரிஞ்சாதானே நம்மளை கடிக்கும். இல்லைன்னா இங்க இருக்கிற கிழவன் கிழவி யாரையாவது கடிச்சு தூக்கிட்டு போட்டோம். பூசணிக்காயை வாங்கிக்கோங்க. அதுக்கு பதிலாக உயிரை கொடுத்துருங்க. எவடி நேரம் கெட்ட நேரத்துல வந்து பூசணிக்காய் வித்துக்கிட்டு இருக்கிறது? அதானே, நாங்களே பேய் வருதுன்னு பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இங்க வந்து யாரு பூசணிக்காயை வித்துக்கிட்டு இருக்கா? பூசணிக்காயை வாங்கிக்கோங்க. அதுக்கு பதிலாக உயிரை கொடுத்துருங்க. செல்வி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. யாருன்னு பாப்போமா? எதுக்கு பயப்படுத ராதா? இந்த நேரத்துல எவன் நம்ம ரூமுக்கு வந்ததுன்னு பாரு. யாத்தாடி, பேய் மாதிரில இருக்கு. பூசணிக்காயை வாங்குறியா இல்லைன்னா உயிரை குடுக்கியா? பேயக்கா, பூசணிக்காயெல்லாம் வாங்க முடியாது. எதுக்கு நீங்க பூசணிக்காய் வித்துக்கிட்டு இருக்கீங்க? உயிரை கொடுத்துருங்க. உயிரை கொடுக்கணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. பூசணிக்காயை வாங்கிக்கோங்க. என்ன பேயக்கா நீங்க? பூசணிக்காய் வாங்குற அளவுக்கு கையில துட்டு இருந்தா நல்ல சோறு வாங்கி வயிற்றுக்கு தின்னுட்டு படுத்திருப்போமே. சோறு திங்காம தூக்கமும் வராம இப்படி உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கோமே. நீங்க வேற வந்து எங்களை பயம் காட்டுதீங்க. ரொம்ப பயமா இருக்கு. பூசணிக்காயை வாங்க மாட்டியா? இந்த பூசணிக்காயை பார்த்தாலே அழுகி போன பூசணிக்காய் மாதிரி இருக்கு. இதை வேற வாங்கணுமா? இது வாங்கல, என்கிட்ட துட்டு இல்ல. அப்பனா உயிரை கொடுத்துருங்க. ஏற்கனவே பசியில உயிர் போற மாதிரி தான் இருக்கு. நீ வேற உயிரை கொடுன்னு கேக்கியே. எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் சோறு இருந்தா போட, தின்னுட்டு நிம்மதியா தூங்குவாது செய்தே. ஏய் வைக்க போரு, இவளுக பூசணிக்காயை வாங்குற மாதிரி தெரியல. நீ கையில் இருக்கிற கடப்பார கம்பியை கொண்டு இவளுக வயிற்ற கிழிச்சி குடலை பூரா வெளியே எடுத்துரு. பிறகு அந்த ஓட்டை இருக்கும்ல, அதுக்குள்ள இந்த பூசணிக்காயை வச்சு தச்சிருவோம். என்னது? வயித்துல இருக்கிற குடலை பூரா உருவிட்டு பூசணிக்காயை வச்சு தைக்கணுமா? ராதா, இங்க இருந்த 2 பேயும் சேர்ந்து நம்மள கொன்றும். வா, நம்ம 2 பேரும் எந்திரிச்சு ஓடிடுவோம். ஓடுனா மட்டும் விட்டுருவோமா? பூசணிக்காயை வாங்கிக்கோ. கடப்பார கம்பி ரெடியாக இருக்கு. வேலையை காட்டட்டா? குடலை உருவட்டா? ஏம்மா, இதுக்கு முன்னால இந்த பேய் கறிக்கடையில வேலை பார்த்திருக்கும் போல குடலை உருவறதுலயே நிக்கே. பூசணிக்காய் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. பூசணிக்காயை வாங்கிக்கோங்க. பூசணிக்காய் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆளை விடுங்க. செல்வி, வந்துரு, ஓடிடுவோம். வேகமா ஓட. என்ன ஆடி அசைஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கே? சீக்கிரம் போ. கால் இதுக்கு மேல போக மாட்டேக்கு செல்வி, அப்படியே நிக்கி. அப்பனா வழிய விடு, நானாவது ஓடி தொலைக்கேன். செல்வி, எங்க கையை பிடிச்சு இழுத்துட்டு போற? வந்து தொலை. அதான் கால் அப்படியே நிக்கின்னல்ல, அதை இழுத்துட்டு போறேன். பூசணிக்காயை வாங்காம போவாதீங்க. உயிரை கொடுத்துட்டு போங்க. இல்லைன்னா கொஞ்சம் குடலையாவது கொடுத்துட்டு போங்க. எம்மாடி, இந்த பேய் குடலை உருவாம விடாது போல. சீக்கிரம் வந்து தொலை. பூசணிக்காயை வாங்காம போயிட்டாளுகளே. மாலாக்கா, நம்ம நடிப்பை பார்த்து பயந்து ஓடிட்டாளுக பார்த்தீங்களா? சரி சரி, வா சீக்கிரம் வெளியே போயிடுவோம். பிறகு நம்ம தான் வந்திருக்கோன்னு தெரிஞ்சிட போகுது. நம்ம இங்கேருந்து எதுவும் பேசக்கூடாது. வா வெளியே போயிடுவோம். ஆமாம் மாலாக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பிறகு இந்த நிமிப்பில் எதுவும் முழிச்சிருந்துச்சுன்னா நம்ம தான் வந்திருக்கோன்னு கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்துரும். அடுத்தவளுக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டு இவளுக்கு மட்டும் நல்லா தூங்கலான்னு பார்க்காளுங்க. இந்த வருஷம் டூரு பூரா இவளுகளை தூங்கவே விடக்கூடாது. சரி வாங்க, இடத்த காலி பண்ணுவோம். ஆமாடி, முதல்ல போய் இந்த துணியை கலத்தி தூர போடணும். உடம்பெல்லாம் அரிக்கி. நீங்கள் பிச்சைக்காரன்ட்ட துணியை வாங்கிட்டு வந்து போட்டீங்க. நான் வயலில் காக்கா விரட்டுறதுக்கு வச்சுருந்த பொம்மையை கலத்திட்டு வந்து மாட்டிக்கிட்டு வந்திருக்கேன். இப்படி வந்த பிறகு அரிக்காமல் என்ன செய்யும்? சரி வாங்க, போய் எல்லாத்தையும் அவுத்து போடுவோம். மங்கம்மா, சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? உன்னைய பார்த்து எத்தனை நாளாச்சு? பாட்டா? நானா பாடணும்? சரி பாடுதேன், உனக்காண்டி பாடுதேன், சரியா?
மங்கம்மா மங்கம்மா நில்லு நில்லு நில்லு, மங்கம்மா மங்கம்மா சொல்லு சொல்லு சொல்லு. யாத்தே யானை மிதிச்சிட்டு, சுவாலி முடிஞ்சிட்டு. ஐயையோ பேய் விரட்டுதே, யாராவது காப்பாத்துங்களே. என்ன யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்கு? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராட்டு காப்பாத்துங்க. ராணி, உனக்கு அந்த சத்தம் கேக்கா? என்ன சத்தம் கேக்கு? ஒரு சத்தமும் கேட்கல, பேசாம தூங்குங்க. இல்ல ராணி, யாரோ கத்துற மாதிரி கேக்கு. மத்தியானம் பூரா வெயிலுக்குள்ள நடந்து மண்டையில் இருக்கிற மூளை பூரா உருகி ஓடி இருக்கும். அதான் ஒரு மாதிரி கலங்கி போய் அலையுதீரு. பேசாம தூங்குங்க, காலையில எல்லாம் சரியாயிரும். அப்படி சொல்லுதியோ? சரி, நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை, பேசாம தூங்குவோம். போனவளுக்கு என்ன ஆனாலுங்கன்னே தெரியலையே, பேசாம நம்மளே போய் பாத்துருவோமா? கொஞ்சம் பொருளட்சுமி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மாலாவும் நெடுவாளியும் வரலன்னா அப்புறம் நம்ம போவோம். ஐயையோ பேய் விரட்டுது, யாராவது காப்பாத்துங்க. பேய் 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 இருக்கு, ரூம்ல பேய் இருக்கு, யாராட்டும் எங்களை காப்பாத்துங்க. வேலை முடிஞ்சிட்டு போல. ஆமாட்டி, நம்ம பிள்ளைகளும் வேலையை கரெக்டாக முடிச்சிட்டாளுங்க போல. அத்தை பாட்டி என்ன செஞ்சிருப்பாளுங்க? இவளுக்கு பயந்து ஓடுற அளவுக்கு நல்லா பண்ணிட்டாளுங்க போல. சீக்கிரம் வா செல்வி. வாரேன் வாரேன், இதுக்கு மேல வேகமா ஓட முடியல. செல்வி, ராதா, என்ன ஓடுதீங்க? உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் இல்லம்மா. எங்க ரூம்ல பேய் இருக்கு, எங்களை விரட்டிக்கிட்டு வருது. என்னது, ரூம்ல பேய் இருக்கா? என்ன பேயிட்டி? சந்திரமுகி பேயா, காஞ்சனா பேயா? பேய் என்னடானா பூசணிக்காயை வாங்கு பூசணிக்காயை வாங்குன்னு உயிரை வாங்குது. இவளுக்கு என்னடானா என்ன பேயின்னு கேட்டு உயிரை வாங்குதாளுகளே. அடியே, அந்த 13 நம்பர் ரூம்ல இருந்தவ எவா? அவங்க யாரோ பூசணிக்காய் வித்துக்கிட்டு இருக்காங்க. எங்க வாங்காம ஓடுதீங்க? அட கடவுளே, எங்க போனாலும் விரட்டி வந்து பூசணிக்காயை வித்துருவாளுக போல. சிம்ரன், நல்லா சாப்பிட்டியா? வயிறு நிறைஞ்சிட்டா? ஆமா, அரேஞ்ச் மண்டையா. இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டது எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்ல. இப்போ நம்ம 2 பேரும் போய் வெளியே நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வந்த பிறகு நிம்மதியா இருக்கு. சரி சரி, நைட்டு சாப்பிடலைன்னா தூக்கமே வராது. நம்ம 2 பேரும் வெளியே தனியா போயிருக்கோம். உங்க அம்மா பார்த்தாங்கன்னா சத்தம் போடுவாங்கல்ல. எங்க அம்மா இப்போ எந்திரிக்க மாட்டாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. காலையில தான் எந்திரிப்பாங்க. காலையில தான் எந்திப்பாங்களா? அப்ப பிரச்சனை இல்ல. நம்ம ரூம்ல தங்கியிருக்கோம்ல, அங்க கீழே இருக்கிற ஹோட்டல்ல போய் காப்பி டீ ஏதாவது குடிச்சிட்டு போகுமா? சரி சிம்ரன், குடிச்சிட்டு போவோம். அப்படியே காப்பி குடிக்கும் போது சூடா பச்சி வடை பப்ஸ் ஏதாட்டி இருந்தா வாங்கி திம்புன்னு நல்லா இருக்கும். நைட்டு 1 மணிக்கு எவன் பப்ஸ் போடுதான்? அதெல்லாம் போடுவாங்க, வா. ராதா, சீக்கிரம் ஓடி வா. இந்த வாரம் செல்வி, சீக்கிரம் ஓடு. நிக்கவே கூடாது, வந்துகிட்டே இரு. ஆட்டும் ஆட்டும், வாரேன், சீக்கிரம் ஓடு. ராதாக்காவும் செல்வி அக்காவும் தானே, எதுக்கு இந்த நேரத்துக்கு இப்படி ஓடுதாக? அதானே, எனக்கு ஒன்றும் புரியலையே. எதுக்கு இப்படி ஓடுதாங்க? ஒருவேளை அவங்களுக்கு வயிறு பசிச்சிருக்குமோ, அதான் சாப்பிட ஓடுதாங்க போல. அவங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கிடவே முடியாது. 2 சரியான லூசு. வா, நம்ம போவோம். சரி. செல்வி, இன்னும் எவ்வளவு தூரம் ஓடணும்? இதுக்கு மேல ஓட முடியாது ராதா. ஓடி ஓடி ஊர் கடைசிக்கே வந்துட்டோம். என்னால முடியல, மூச்சு வாங்குது. நம்மளுக்கு மட்டும் ஏன் செல்வி இப்படி எல்லாம் நடக்கு? எதுவுமே சரியாவே நடக்க மாட்டேங்கி. காலையில இருந்து சாப்பிடல, பசி வேற மயக்கமா வருது. இதுல இந்த பேய் வேற இந்த பாடு படுத்துது. என்ன செய்ய? நம்மள விடுமா விடாதா? நானும் அந்த ரூம் பக்கமே வரமாட்டேன்பா. எனக்கெல்லாம் பயமா இருக்கு. நீ சொன்ன டைலாக் தான். எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கு? எனக்கும் தான் பயமா இருக்கு. வயிறு பசியில மயக்கம் வருது. இங்கனே மயங்கி விழுந்துருவோம் போலயே. எனக்கும் தான் மயக்கம் வருது. ராதா, நம்ம 2 பேரும் மயங்கி விழுந்துட்டா யாராவது ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு போய் போடுவாங்களா? பின்னாலேயே பேய் வருது. பேய் தான் நம்மள தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில போடணும். சூ மந்திரகாளி, காஞ்சனா, சந்திரமுகி, பாகுபலி, ஜில் ஜில் ரமாமணி, ஜல் ஜல் சிந்தாமணி. யார் அது? யாரோ ஒருத்தர் சாமியார் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. செல்வி, பேசாம இவர்கிட்ட உதவி கேட்போமா? இவரை பார்த்தா கொஞ்சம் பேய் ஓட்டுற மந்திரவாதி மாதிரி இருக்காரு. என்ன சொல்லுது ராதா? இவரை பார்த்தா பேய் ஓட்டுற மாதிரியா இருக்கு. சூ மந்திரகாளி. மந்திரம் எல்லாம் சொல்லுதாரு பத்தியா? இவரை பார்த்தா பேய் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. பேசாம இவர்கிட்ட உதவி கேட்போம். இவர் உதவி செஞ்சாருன்னா நம்ம ரூம்ல இருக்கிற பேயை விரட்டி விட்டுறலாம்ல. சரி வா, அப்பனா கேட்டு பாப்போம். சந்திரமுகி, காஞ்சனா, அரண்மனை. பேய் படம் பேரா சொல்லுதாரே, நிறைய பேய் விரட்டி இருப்பாரு போல. அருந்ததி, ஜில் ஜில் ரமாமணி. சாமி, எவரதி, நேனே பொக்கா. பொக்கு இல்ல சாமி, நாங்க 2 பேரும் தான் வந்திருக்கோம். அப்பாலே போ சாத்தானே. சாத்தா இல்ல,
செல்வியும் ராதாவும் பேயை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்கோம். சந்திரமுகி, காஞ்சனா, அருந்ததி. அது அந்த பேய் மாதிரிலாம் இல்ல, ஒரு பூசணிக்காய் பேய். பூசணிக்காயை வாங்கு உயிரை கொடு, பூசணிக்காயை வாங்கு உயிரை கொடுன்னு உயிரை போட்டு எடுக்கு. நீங்க தான் சாமி எப்படியாட்டும் உதவி பண்ணணும். தயவு செஞ்சு வந்து எங்க ரூம்ல இருக்கிற பேயை விரட்டி விடுங்க, இல்லைன்னா எங்களால தூங்கவே முடியாது. ஏற்கனவே சாப்பிட்டு 3 நாள் ஆயிட்டு சாமி, பசி வேற மயக்கமா வருது. ஒரு சோறு இருந்தா வாங்கி கொடுங்களே. அமாவாசை இருட்டு, நீ வந்து இப்ப நல்லா உருட்டு. அமாவாசை எங்க இருட்டா இருக்கு, அதான் பௌர்ணமி நிலா பல்ல காட்டிக்கிட்டு அடிக்கல. வந்து உதவி செய்யுங்க. உதவி உதவி உதவி. உதவி செய்ய சொன்னா எதுக்கு இப்படி ஓனாய் மாதிரி கணக்கீரு? ஜெய் பாகுபலி. அந்த படம் தான் வாரத்துக்கு 2 தடவை டிவியில போடுதானுங்களே, ஓயாம பார்க்கத்தான் செய்யுதே. நீங்க வேற கதை சொல்லாதீங்க, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க. உதலவா நன்னு, உதலவா. யோ சாமியாரே, உயிரை காப்பாத்துன்னு கூப்பிட்டா உதலவானுக்கிட்டு இருக்கீரு. எந்திரிச்சு வாருமையா. அதானே, ஒரு சாமியாரா இருந்துகிட்டு இப்படி பேய விரட்ட பயப்படுதீரு. வந்து எங்களை காப்பாத்தலாம்ல. காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு என்ன கேடு? அந்த பயம் இருக்கட்டும், எந்திரிச்சு வந்து ஒழுங்கா எங்க ரூம்ல இருக்கிற பேயை விரட்டி விடுற வழிய பாருங்க. என்னையா பேய விரட்ட சொன்னா பல்ல காட்டுதீரு? பேய விரட்டணுமா? விரட்டிடுவோம். எம்மாடி, இது மனுஷன் இல்லையா, பேயா? பேய விரட்டணும்னு பெரிய பேய்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. ராதா, திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமா ஓடிரு. பேய விரட்ட வரட்டா? எம்மாடி, பேய விரட்டான்னு கேட்க, பேயிட்ட இருந்து தப்பிச்சு வந்து பிசாசு வாய்க்குள்ள மாட்டிக்கிடுவோம் போல. ஓடு செல்வி, ஓடு.